உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதை, கரம் பிடித்து நடத்துகிறீ, காலம் எல்லாம் சுமக்கின்றீ, கரம் பிடித்து நடத்துகிறீ, காலம் எல்லாம் சுமக்கின்றீ, நன்றி 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 நன்றி, உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதை. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த பகல் வேளையில முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட பேசும்படியாக தேவ ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். தெரிந்த உண்மைகள், ஆனால் கொஞ்சம் ஆழமாக அவைகளை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இன்றைய தேவனுடைய மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு பெரிய காரியம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் யார், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் யார் என்று வேதம் சொல்லுகிற சில தெளிவான காரியங்களை நீங்களும் நானும் புரிந்து கொண்டோமானால், அறிந்து கொண்டோமானால், நம்முடைய வாழ்க்கையை நாம் சாதாரணமாக வைத்துக் கொள்ளவே மாட்டோம். அதனை விளக்கும்படியாக நேரத்தை பொறுத்து 3 அல்லது 4 காரியங்களை காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். இன்றைய கிறிஸ்தவ மக்களுடைய அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஒரு பெரிய வேதனையான காரியம், தான் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. நான் வழக்கமாக சொல்லுகிற ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னேன் என்றால் உங்களுக்கு புரியும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். இங்கிலாந்து தேசத்திலே விக்டோரியா மகாராணி என்ற ஒரு பெரிய ராணி முழு உலகத்திற்கும் ராணியாக இருந்ததை நீங்கள் சரித்திரத்திலே வாசித்திருக்கலாம். அவருடைய நாட்களிலே சூரியன் அஸ்தமிப்பதில்லை என்று சொல்லி கிழக்கிலிருந்து மேற்கே வரை அனைத்து தேசங்களையும் கையிலே அரசாண்டு கொண்டிருந்த அந்த மகாராணியை குறித்த ஒரு சின்ன குறிப்பை என்னுடைய பிரசங்கங்களிலே சொல்லுவது வழக்கம். இங்கேயும் ஞாபகப்படுத்திவிட்டு நான் இந்த நாளின் காரியத்திலே கடந்து செல்ல விரும்புகிறேன். அவளுடைய தந்தையாகிய ஜார்ஜ் அரசராக இருந்தார். அவர் தன்னுடைய மகள் சாதாரண பள்ளிக்கூடத்திலே போய் சாதாரண மக்களோடு கூட படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவள் தன்னுடைய மக்களுடைய நிலைமையை நன்றாக புரிந்து கொண்டு சரியாக அரசாட்சி செய்வாள் என்று மன்னர் நம்பினார். ஆகையினாலே மற்ற பிள்ளைகள் எந்த பள்ளிக்கூடத்துக்கு போவார்களோ அதே பள்ளிக்கூடத்திற்கு அவளையும் அனுப்பினார். ஆனால் அங்கே இருக்கிற வாத்தியாரிடத்துல, டீச்சர்ஸ் இடத்துல சொல்லி இருந்தார், யாரும் என் மகளுக்கு நீ தான் வரப்போகிற ராணி என்று சொல்லக்கூடாது. சொல்லுவீர்கள் என்றால் என் மகள் சரியானபடி உருவாக்கப்பட மாட்டாள். ஆகையினாலே யாரும் யாரும் சொல்லக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார். அவளுக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, இலக்கணம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கணிதம் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கூடவே இங்கிலாந்தின் சரித்திரமும் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. 6 வயதிலே சரித்திர ஆசிரியர் ஒரு நாள் இங்கிலாந்தினுடைய சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த ஆசிரியர் போய் நின்று இங்கிலாந்தின் சட்டத்தின் படி என்று சொல்லி, அவருக்கு கொஞ்சம் கலக்கமாகத்தான் இருந்தது.
வேலை போய்விடும் என்கிற பயம் இருந்தது. ஆனாலும் சொன்னார், இங்கிலாந்தின் சட்டத்தின்படி ராஜாவுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளையானாலும் சரி பெண் பிள்ளையானாலும் சரி முதல் பிள்ளைத்தான் இங்கிலாந்தை ஆளக்கூடிய உரிமை பெற்றவள் என்று சொல்லி, எங்க இந்த பிள்ளை போய் வீட்டுல சொல்லி கொடுத்துருவாளோ அப்படின்னு சொல்லி ஓர கண்ணு வச்சு விக்டோரியாவை பார்த்தார். விக்டோரியா அங்க இருந்து புன்முறுவல் செய்த உடனே வாத்தியாருக்கு வயிற்றுல புளிய கரைக்க ஆரம்பிச்சு. ஐயோ, எதை ராஜா சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரோ அதையே சொல்ல வேண்டியதாயிட்டு. இப்ப நமக்கு வேலை இருக்குமா இல்லையான்னு நினைக்கும் போது அந்த வாத்தியார் கேட்டார், விக்டோரியா உனக்கு புரிந்ததா என்று கேட்டார். அவள் சொன்னால், நன்றாக புரிந்தது. வாத்தியாருக்கு இன்னும் கொஞ்சம் காய்ச்சல் வர ஆரம்பித்து விட்டது. உடனே கேட்டார், என்ன புரிந்தது? அவள் சொன்னார், நான் தான் வரப்போகிற மகாராணின்னு புரிந்துட்டு போச்சு. எந்த புரியக்கூடாதுன்னு நினைச்சனோ அது புரிந்து விட்டதுன்னு சொன்ன உடனே அப்ப வாத்தியார் பயத்தோடு நடுக்கத்தோடு கேட்கிறார், எம்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி நீ நடப்பாய்? அவ சொன்னா, நான் இனிமே ராணிய போல நடப்பேன். இன்னும் வாத்தியாருக்கு நடுக்கம் ஆரம்பிச்சிட்டு, இதென்னடா இது வம்பா போச்சுது. அப்போ அப்படின்னா என்னமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? இன்னும் வரைக்கும் எனக்கு இது தெரியாம இருந்தது. இனிமே எல்லாரும் என்னைய பாப்பாங்க. அதனால நான் ராணிய போல பேசுவேன், ராணிய போல பார்ப்பேன், ராணிய போல நடப்பேன், ஜாக்கிரதையாய் நடப்பேன். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு சின்ன பிள்ளைக்குள்ள தான் யார் என்பது தெரிந்து இருக்கும் போது எத்தனையான ஒரு மிட்டுக்கு வந்து விடுகிறதோ, அப்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் வருகிற ஒவ்வொரு விசுவாசியும், கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மகனும் தான் யார் என்று வேதம் சொல்லுகிற காரியத்தை புரிந்து கொள்வார்கள் என்றால் அவங்க சாதாரணமா வாழவே மாட்டாங்க, அசாதாரண வாழ்க்கை வாழ்வார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. நான் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், எல்லாரும் சாதாரணமா உபயோகப்படுத்துகிறதா. ஆனாலும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கொஞ்சம் ஆழமாக லேசா தொட்டு உங்களுக்கு காட்டிவிட்டு உங்களுடைய உற்சாகத்தை அதிகப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சில வசனங்களை பார்க்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று நன்றாய் கவனியுங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3 வசனத்தின் சாரத்தை நான் உங்களோடு கூட கொஞ்சம் பேச விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட தெளிவாக சில காரியங்களை பேசுகிறார். நாம் யாரும் எல்லாரும் சொல்லுங்க, நாம் யார்? சிலருக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது. நீங்க யார்? உலகத்துல 2 பிள்ளைங்க தான். ஒண்ணு சாத்தானுடைய பிள்ளையா இருக்கணும், இல்லைன்னா தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். பக்கத்துல இருக்கவங்க கேட்க, நீங்க யாருடைய பிள்ளை? எங்க அப்பாவுக்கு பிள்ளைன்னு சொல்றீங்களா? அது உண்மைதான். ஆவிக்குரிய உலகத்துல நீங்க யாருடைய பிள்ளைங்கிறத 2 தான் தீர்மானிக்கும். ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய பிதாவானவன் பிசாசவன், ஆதி முதல் பொய்யனும் கொலைபாதகனும் ஆயிருக்கிறான். உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக்குவோம். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நல்லா கவனிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார் நம்முடைய ஆவியோடு கூட. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கும் புதிய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்குள்ள பெரிய வித்தியாசம் இதுதான். பழைய ஏற்பாட்டுல யாரையாவது பார்த்து ஆண்டவர் நீ என் பிள்ளைன்னு சொன்னாரோ? ஹலோ, சொன்னாரோ?
இல்லையா? இல்லையா? ஐயா, விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்கிறோமே, அவனை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? என் தாசனாகிய, சொல்லுங்க, ஆபிரகாம். தாசன் என்று சொன்னா ஆங்கிலத்தில் என்ன வார்த்தை உபயோகப்படுத்துங்க? மை சர்வன்ட். யாரை பார்த்து சொன்னாரு? நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்து நம்பிக்கையோடு விசுவாசித்தான். தன்னுடைய சரீரம் செத்து போயிட்டது என்று அவன் அறிந்திரவனாயிருந்தாலும் தேவன் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று நம்பினான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன், எனக்கும் ஒரு கற்பத்திலே என்னுடைய மனைவி செத்து, கற்பம் செத்து போன நிலையில் அவளுக்கும் குழந்தை தருவார் என்று விசுவாசித்தான். என்னுடைய மகனை நான் உயிரோடு தகன பலியாக எரித்தாலும் அந்த சாம்பலிலிருந்து அவனை உயிரோடு எழுப்ப என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசத்திலே வல்லவனானான். அவனை பார்த்தும் ஆண்டவர் என்னதான் சொன்னாரு? என்னதான் சொன்னாரு? தாசனாய் ஆபிரகாம், ஓகே, ஐ அக்செப்ட் யூ ஆஸ் a servant. நல்லா கவனிங்க. செங்கடலை பிரித்தவன், 40 ஆண்டுகள் 32 லட்சம் ஜனங்களை ஒருவனாய் நடத்தினவன் ஆகிய அற்புதங்களை அடையாளங்களை செய்து ஒரு தேசத்தை மறு தேசத்தார் அண்டைக்கு நடத்தின ஒரே தலைவனாகிய மோசே குறித்தும் ஆண்டவர் என்னதான் சொன்னார்? ஹலோ, சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு வேதம் தெரியாதா? என் தாசனாகிய மோசே, மோசஸ் மை சர்வன்ட், யோர்தானை பிரித்தவனும் இஸ்ரவேலின் ஜனங்களை வெற்றிக்கு நடத்தினவனும் எரிகோ மதிலை சுற்றி வந்தே உடைத்தெறிந்தவனும் ஆகிய யோசுவாவை குறித்தும் ஆண்டவர் என்னதான் சொன்னார்? தாசனாகிய, கர்த்தருடைய தாசனாகிய யோசுவா. ஆண்டவருடைய காலை பிடித்துக் கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்கிறார், மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. எப்படி வார்த்தை சொல்றார் பாருங்க. ஆண்டவரே சொல்றார், எப்பா நீ சாதாரண ஆள் இல்லப்பா, நீ சாதாரண ஆள் இல்ல, மனுஷனையும் தேவனையும் போராடி ஜெயித்தனாம்பா அப்படின்னு சொல்லி அவன் பேரையே பிரின்ஸ் என்று மாத்தினாரே. அவனை பார்த்து என்னதான் சொல்லி இருக்குது? தாசனாகிய யாக்கோபு. ஆனா ஹல்லேலூயா அப்படிங்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சொல்லுங்க. பிள்ளை. பக்கத்துல இருக்க பார்த்துக்கோங்க, நீங்க தாசனா இருக்க விரும்புகிறீர்களா, பிள்ளையா இருக்க விரும்புறீங்களா? நிறைய பேருக்கு இந்த உண்மை எல்லாம் தெரியாதனாலதான் நம்ம என்னமோ நினைச்சுக்கிறோம். அப்புறம் அவனை மாதிரி நம்ம இருக்க முடியுமா? அவனை மாதிரி நம்ம இருக்க முடியுமா? அவனை மாதிரி நம்ம இருக்க. சின்ன விசுவாசி பிரதர், 35 வருஷமா சின்ன விசுவாசி. நல்ல கவனிங்க ஐயா, அவங்க எல்லாம் வேலைக்காரன், நாம் பிள்ளையாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்களை யார் என்று கிறிஸ்துவுக்குள் அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள், வீரராக மாறிவிடுவீர்கள். ஹல்லேலூயா. நல்ல புது ஹீரோ ஹோண்டா சிட்டி அந்த மாடல் கார் நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்க. டிரைவர் ஒருத்தனை வச்சு அவனுக்கு சம்பளம் கொடுத்து வண்டியை நல்லா பாத்துக்க, நான் வண்டி வாங்கின நாளே நேரா கொண்டு மரத்துல இடிச்சிட்டு வந்தான். நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேங்கிறத உங்களுக்கு தெரியாது. நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன செய்வீங்க? வேலை விட்டு வரீங்க. இத்தனை காலமா நான் சொப்பனம் பார்த்து, இத்தனை காலமா வாங்கிட்டு என் செல்வத்தெல்லாம் போட்டு நான் புது கார் வாங்கிட்டு வந்தா, நீ போய் நேரா கொண்டு மரத்துல போடா வீட்டுக்கு. காரை பிடிச்சு வீட்டுக்கு தள்ளிடுவான். கொண்டு கூதம் கொண்டு 2 அடியும் போட்டு அதே கார், அதே விலையில வாங்கின காரை என் மகன் எடுத்து கொண்டு போய் மரத்துல இடிச்சுட்டானா, நான் என்ன செய்வேன்? ரிப்பேர் பண்ண மாட்டேன்.
உடனே அவனை பார்த்து கால் கையில அடிபட்டு இருக்கா பாருடா, அத பாருடா, கார் எப்படி, அத இன்சூரன்ஸ் காரன் தந்துருவான்டா, நீ காரை எப்படி வச்சிருக்க எனக்கு பிரச்சனை இல்லடா, அத பாத்துக்கிட்டேன், உன் கை கால் நல்லா இருக்க, வாடா டாக்டர்கிட்ட போ, எங்கேயாவது ரத்த கட்டு இருக்கும். ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க பிள்ளையா இருக்க விரும்புறீங்களா, தாசனா இருக்க விரும்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ரொம்ப செல்லமா வச்சிருக்கிறாரு. நான் காரை இடிச்சதும் இல்ல, காரை நொறுக்குனாள், ஆனாலும் ஏன் எலும்புக்காக கவலைப்படுகிற ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதனால்தான் வேதம் சொல்கிறது, நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு விசேஷித்தமான நன்மையான ஒன்றை எனக்காக உனக்காக தேவன் முன்குறித்திருந்தாராம். பிள்ளைன்னு சொன்னா சாதாரணமான காரியம் இல்லையா? வேதத்தை படிச்சு இந்த உண்மைகள்லாம் அப்படி மேல வந்ததுன்னா நம்ம துள்ளி குதிச்சு நம்ம நட விட பாவனை எல்லாவற்றிலும் மாறி விடுகிறோம். நம்ம நினைக்கிறோம், ஆபிரகாம் மாதிரி எனக்கு விசுவாசமா இருக்குது, மோசே மாதிரி நான் என்ன பெரிய தீர்க்கதரிசியா, என்ன யாக்கோப மாதிரி நான் ஆண்டவரை பிடிச்சா பார்த்தவா செஞ்சேன். அப்பா அவன் எல்லாம் தாசன்தான், அவன் எல்லாம் தாசன்தான். நீ என் தாசன் உன்னில நான் மகிமைப்படுவேன்னு சொன்னது உண்மைதான். ஆனா அவன் மகிமைப்படுவான், உன்னிலே நான் மகிமைப்படுவேன். ஆனா இங்க என்ன வசனம், 18வது வசனம் வாசிங்க. 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. என்னவா? சுதந்திரருமாமே, சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும், தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு. ஹல்லேலூயா. அங்க மகிமைப்படுத்துவார், இங்க மகிமை அடைவோம். ஆமென். There is a great difference. நல்ல கவனிங்க. வேலைக்காரனை மகிமைப்படுத்துவார் ஆண்டவர். கூப்பிட்டு எல்லாருக்கும் நல்ல ஷபாஸ், நல்ல கார் ஓட்டுகிறான், இவனுக்கு இந்த வருஷம் நான் 1000 ரூபாய் போனஸ் கொடுக்கிறேன். பிள்ளைக்கு போனஸா கொடுக்குறீங்க? ஹலோ சொல்லுங்க. எல்லா கார் ஓட்டுகிறான், அவனால தீபாவளியில அல்லது பொங்கலுக்கு இவனுக்கு 10,000 ரூபாய் போனஸ் கொடுக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் வீட்டுக்கு போனஸ் வாங்க தான் வரான். ஏதாவது ஒரு சின்ன அற்புதம் நடந்து ஒரு போனஸ் கிடைச்சிடாதா? ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு போனஸ் கொடுத்துட மாட்டார் ஆண்டவர். ஐயா, நீ ஆண்டவருக்கு பிள்ளைன்னா உனக்கு போனஸ் இல்லப்பா, மூலதனமே உனக்கு தான்பா, உனக்கு தான்பா, உனக்கு தான்பா. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள், கிறிஸ்து உங்களுடையவர். ஏனென்றால் அவரை மகிமை, நீ என் தாசன், நான் உன்னில மகிமைப்படுவேன், ஆனால் கிறிஸ்துவுடனே கூட மகிமை அடையும்படிக்கு. ஆனா அங்க நிறுத்திட்டு விடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா வாசிங்க. பின்பகுதியை நம்ம நிறைய பேர் தியானிக்கிறதுல முன்பகுதியில அல்லேலூயா போட்டுட்டீங்க, பின்பகுதியிலையும் ஒண்ணு இருக்குது. எப்படி? கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, கூட மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அதுல ஒரு சின்ன கண்டிஷன் போட்டு வச்சுட்டாரு, அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஓஹோ, இதுதானே பிரதர் ஆக மாட்டேங்குது. நாங்கள் தாசனாகவே இருக்கிறோம். நாங்கள் வீட்டுக்கு வந்தோம், அங்க பண்ணி சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருந்தோம். அப்பா வீட்டுல வந்தாலும் அப்பாவிடத்துல சொல்லுவோம், உம்முடைய வேலைக்காரனில் ஒருவனாக என்ன வைத்துக் கொள். அப்படி வந்தவங்க எல்லாம் கை வைத்துங்க பார்க்கலாம். சுதாரிச்சிருக்கீங்க. அப்பா வீட்டுக்கு வந்தேன், பண்ணி சோறு கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் நிக்கல. உங்க வீட்டுக்கு வந்தேன், இங்க வந்து நான் குமாரன் கிளைம் பண்ணவே இல்லையா, நான் இங்க குமாரன் என்று நான் வாஞ்சிக்கவே இல்லை. அந்த பண்ணி சோற காட்டில் இது நல்ல சோறுன்னு வந்திருக்கேன். வேலைக்காரது கொடுக்கறது போதும், எனக்கு ஒண்ணு மேஜையும் வேண்டாம், எனக்கு என்ன மோதிரம் வேண்டாம் அப்படின்னு தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எப்படியோ இருந்த என்ன எங்கேயோ தூக்கி வச்சிருக்கீங்க, தோத்துறோம் ஆண்டவரே. நான் அப்படி சொல்லல. ஹல்லேலூயா. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ,
கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ, கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கினீரல்லோ, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தனி செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. இந்த பாட்டு நல்ல பாட்டு, எனக்கும் பிடிச்ச பாட்டு. ஆனா கொஞ்சம் யோசித்து பார்த்தனா அடிமை இது பாடுறான். வீட்டுக்கு வந்த வேலைக்காரன் என்ன, குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாட்டிவிட, அடைக்கலமே அடிமை நானே. அல்லேலூயா. நான் அதை தாண்டினேன். பக்கத்தில் இருக்க பார்த்தாங்க, நான் அதை தாண்டின ஆளு. சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க பார்த்தா அதை தாண்டின ஆளு. கஷ்டமா இருக்கு, தாண்டறதுக்கே இஷ்டம் இல்லை. ஹல்லேலூயா. என்ன பிரதர் ஜெபக்குமார் பீகார்ல இருந்து வந்து நாங்க பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆட்களை கொண்டு இந்த ஆண்டவர் வீட்டுக்குள்ள விட்டுருக்காரு, அதுவே பெரிய காரியம். இதுல மகிழ்ச்சியா இருக்க விடாதபடிக்கு கையில மோதிரம் மாட்டி குளிப்பாட்டி எனக்கு ஆட தெரிவிச்சு ஆனந்தப்பட வைக்கிறாரே, அந்த பிதாவினுடைய மகிழ்ச்சிக்கு நான் தகுதிதானா என்று நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பிரதர் என்று சொல்றீங்களா? இல்லையா, நீ பிள்ளை, நீ பிள்ளை, நீ பிள்ளை, நான் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா. நான் இயேசுவின் பிள்ளை, எனக்கு பயமே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே அந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, நாம் கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட ஆடுபட்டால் அப்படி ஆகும். எப்படி ஆகும்? சுதந்திரராக மாறுவோம். எப்படி ஆகும்? சுதந்திர வீத பாக்கியம் எனக்கு அப்பொழுது உண்டாகும். வேலைக்காரனா என்ன இருப்பான் தெரியுமா? நான் அடிபட்டு கிழிந்து கிடக்கிறேன்னு வைங்க, என் பிள்ளையும் என் கூட இருக்கிறான்னு வைங்க, வேலைக்காரனும் கூட இருக்கிறான்னு வைங்க. வேலைக்காரன் சொல்லுவான், சார் 5 மணி ஆயிற்று. என்ன ஆயிற்று? 5 மணி ஆயிற்று, எனக்கு டியூட்டி டைம் என்னது முடிஞ்சு போச்சு. 1 மணி நேரம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கா ஓவர் டைம். பிள்ளை பிள்ளை ஓவர் டைமா கேட்கும்? பிள்ளை ஓவர் டைம் எல்லாம் கேட்காது. அப்பா நீங்க வந்தாதான் நான் வருவேன், அது கிடக்கும். ஃபேக்டரி 4 மணி நேரம் பவர் கட், 2 மணில இருந்து 4 மணி நேரம் பவர் கட். உடனே எஜமான் எல்லாரையும் கூப்பிட்டார், வேலைக்காரர்களே உங்களுக்கு நான் மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறேன்டா, உங்களுக்கு போனஸ் கொடுக்கறேன்டா, உங்களுக்கு வீட்டு வசதி உண்டாக்கி கொடுத்திருக்கேன்டா, அதனால அந்த 4 மணி நேரம் கரண்ட் கட்ல நீங்க வீட்டுக்கு போக வேண்டாம். அந்த 4 மணி மேக்கப் பண்ற மாதிரி 4ல இருந்து 10 மணி வரைக்கும் நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? தொழிற்சங்க சட்டம் 12.7 கீழே இது அட்டகாசம். ஆகையினாலே இந்த சட்டத்துக்கு விரோதமாக நீர் எங்களை வேலை வாங்குகிறபடினால நீர் எங்களுக்கு அந்த 4 மணி நேரத்துக்கு பதிலாக 8 மணி நேரம் தந்தால் இருப்போம், இல்லை என்றால் நீ தொழிற்சாலை நடத்தினா மூடினா நான் போய்கொண்டே இருப்பேன் என்று ஒரு சோப்பு கொடி பிடிச்சு ஜந்தாபாத் முர்தாபாத் போட்டிருப்போம். ஆனா பிள்ளை சொல்லுவான், அப்பா கரண்ட் வரலப்பா, ராத்திரி முழிச்சாலும் வண்டி ஓடணும்பா, இதுல வர்றதை வச்சுதான் இத்தனை பேர் நான் பாதுகாக்கணும்பா, உங்களோடு கூட நான் பாடுபடுவதற்கு ஆயத்தம் என்று சொல்லுவான். பிள்ளைக்கும் மற்றவர்களுக்குள்ள பெரிய வித்தியாசத்தை பார்க்கிறீர்களா? பிள்ளைக்கும் தாசனுக்குள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்க்கிறீர்களா? ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்கள் கண்களை திறப்பாராக. கிறிஸ்துவுக்குள் எனக்கு கிடைத்திருக்கிற பெரிய சுதந்திரம், நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் நான் பங்காளி. ஆகையினால அவரோடு கூட பாடு அனுபவிப்பதற்கும் நான் ஆயத்தம். அப்படி சொல்றவங்க மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா it is an attached thing. அப்படி ஆகும். எப்பொழுது ஆகும்? அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் மாத்திரம் அது ஆகும். அதை தேவன் உங்களிலே நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. இதை குறித்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை. ஏனென்றால் இது நல்ல கவனிங்க. சிலர் சொல்லுவாங்க, அண்ணே
நாங்க தேவனுடைய பிள்ளைன்னு அந்த உலகம் எங்களை கண்டுக்கிடவே மாட்டேங்குது. இந்த தேவனுடைய பிள்ளைன்னா இந்த உலகம் எங்களை கண்டுக்கூடவே மாட்டேன்ங்கிறதையா மாட்டேன்ங்கிறதே. உலகம் கண்டுக்கிடணுமா? உலகம் கண்டுக்கிடணுமா? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு ஒரு சின்ன உதாரணம். திலக்கண்ணன் கொஞ்சம் வாங்க. அவர் தான் மோதிரம் போட்டிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஆள். வாங்க பிரதர், மேல வாங்க. குட். I am sorry, I am disturbing your video shooting. நல்லா கவனி. இந்த மோதிரத்துக்கு என்ன விலை சொல்லுங்க? 4000. 4000 ரூபாய் ஒரு காசாயா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. 4000 ரூபாய் ஒரு காசா? என்னைக்கோ ஒரு காசா இருந்து, இன்னைக்கு ஒண்ணும் காசு கிடையாது. 4000 ரூபாய் பெரிய 4000 ரூபாய். 4000 ரூபாய் 4000 ரூபாய் மனு ஒரு பிள்ளைக்கு ஒரு மாசம் ஃபீஸே ஆயிருது. நீ வேற பெருசா போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு திரிறாரு. ஐ எம் சாரி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்கும் உனக்கும் வந்து 4000 ரூபாய். ஆனா இது உங்க கல்யாண மோதிரமா இல்லையா? என்கேஜ்மெண்ட் மோதிரமா இல்லையா? சரி, இது கல்யாண மோதிரமா இருந்ததுன்னா, இது கல்யாண மோதிரம்னு கொஞ்ச நேரம் நினைச்சீங்க. நிறைய பேர் கல்யாணம் பண்ணி தானே போட்டிருக்காங்க மோதிரம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இது கல்யாண மோதிரமா இருந்ததுன்னா, இது இவரையும் அவங்க அம்மாவையும் வாழ்நாளெல்லாம் இணைச்சிருக்கிற சங்கிலி. இதை களைஞ்சிட்டு இதை தொலைச்சிட்டு போனார், நான் வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டாங்க. அப்போ இது விலை மதிப்பில்லாதது. அல்லேலூயா. யாருக்கு இது விலை மதிப்பில்லாதது? இவருக்கு இது விலை மதிப்பில்லாதது. எனக்கும் உனக்கும் இது எவ்வளவுதான்? ஆமென். ஹல்லேலூயா. Thank you. நல்லா கவனிங்க. எனக்கும் உங்களுக்கும் அது 4000 ரூபாய் தான். ஆனா அவருக்கும் அவருடைய வீட்டுக்கார அம்மாவுக்கும் எனக்கும் சக்தியா இருக்கிறதுனால அதுக்கு விலை பயங்கரமான விலை, அவ்வளவு விலை. அத மாதிரி தான் உலகத்துக்கு நான் வெறும் ஒரு ஓட்டாங்கண்ணியா சொல்லலாம். திருநெல்வேலி பாசையில நான் வெறும் ஓடா இருக்கலாம், நான் ஒண்ணுக்கு உதவாத குப்பையா இருக்கலாம். பவுல் சொல்ற மாதிரி எல்லாரும் தொடச்சு போடுகிற குப்பையா இருந்தாலும் என் அப்பாவுக்கு நான் விலையேற பெற்றவன். அல்லேலூயா. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க என்ன மதிச்சாலும் மதிக்காட்டாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. சொல்லுங்க, நீங்க என்ன மதிச்சாலும் மதிக்காட்டாலும் எனக்கு ஒண்ணும் கவலை இல்லை. அவருக்கு நான் முக்கியமான ஆளையா, நான் முக்கியமான ஆளு, நான் விலையேற பெற்றவன். அல்லேலூயா. எந்த கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. ஆஹா, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக இருந்தனரே. எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. மறுபடியும் பாடலாம். எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையே அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வே. விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று காயுதே. விலை
விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. நான் தேவனோட பிள்ளைன்னு சொன்னால விலையேற பெற்றவன். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? தேவனுடைய பிள்ளை என்று சொன்னாலே விலையேற பெற்றவன். அந்த அன்பின் நிமித்தம் நோவா நீதியை பிரசங்கித்தான் என்று என் வேதம் சொல்கிறது. நோவா தன் காலத்தில் வாழ்ந்த எல்லாரை காட்டிலும் நீதிமானாயிருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. நோவா எல்லாரும் பொல்லாத வழிகளில் நடந்தபோது தன்னையும் தன் குடும்பத்தையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே காத்துக் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா கர்த்தருடைய கட்டளையின்படி தனக்கு முடியுமோ இல்லையோ பெரிய பேழையை, எல்லா மிருகங்களையும் எல்லா பறவைகளையும் சாம்பிள் வைத்து அடுக்கி அவளை ஆண்டு அவளை சேர்த்துக் கொள்ளக்கூடிய வல்லமையுடைய அந்த நோவா கீழ்ப்படிதலுக்கு ஒரு உதாரணமாயிருக்கிறான். கீழ்ப்படிதலுக்கு உதாரணமாய் இருந்த அந்த நோவா, அவனையும் கூட என் ஆண்டவர் பிள்ளைன்னு சொல்லலையா, நான் என்ன சொன்னாரு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது இன்பமான பாடல்களை பாடிக்கொண்டே இருந்த தாவீது பெலிஸ்தியனை எல்லா சேனையும் நடுங்கிக் கொண்டிருந்த போது சிறிய ஆயுதத்தை தேவனுடைய நாமத்திலே போய் நொறுக்கி வெட்டி கொண்டு போட்ட அந்த தாவீதை என் ஆண்டவர் தாசனாகிய தாவீது என்றுதான் அழைத்தார், என் பிள்ளை என்று சொல்லவில்லை. ஆனா அந்த நோவாவை காட்டிலும், ஆபிரகாமை காட்டிலும், மோசேயை காட்டிலும், தாவீதை காட்டிலும் என்னையும் உன்னையும் பிள்ளைன்னு சொல்றாரு. இந்த அன்புக்காகவாவது நான் செத்தாலும் சாவேன் அவருக்காக. ஹல்லேலூயா. இந்த அன்பு ஒன்று போதும், எனக்கு வேற ஒண்ணு அவர் தர வேண்டாம், அவர் எனக்கு ஒண்ணும் தர வேண்டாம், தந்தாலும் சரி தராட்டாலும் சரி, இந்த ஒன்று அன்பு போதும். இந்த தந்த காரியத்திற்காக நான் அவருக்கு பலியாவதற்கு ஆயத்தம். அதுதான் என்ன அசைக்குது, அதுதான் என்னை ஏக்க வைக்கிறது, அந்த அன்பு தான் என்னை நெருக்கி ஏவுகிறது, அந்த அன்புனால தான் நான் ஓடுறேன், அந்த அன்புனால தான் உழைக்கிறேன், அந்த அன்புனால தான் எங்க சொன்னாலும் போறேன், எங்க சொன்னாலும் பயப்படாம நிக்கிறேன், எங்க சொன்னாலும் பட்டயம் வந்தாலும், ஹல்லேலூயா, பசி வந்தாலும், மரணம் வந்தாலும், அதிகாரங்களானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? 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 இந்த ஒண்ணு அன்பை நினைச்சு நினைச்சு அதுக்காகவே நான் தியாகம் ஆறதுக்கு ஆயத்தம். அப்படி சொல்றவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே உன் அன்புக்கு நன்றி, நன்றி, நன்றி. இன்றைக்கு மாத்திரம் கிறிஸ்துவின் அடியவர்களுக்கு இந்த காரியம் தெரிந்து விட்டதென்றால், இந்த காரியத்தின் அடிப்பளத்தையும் ஆடித்தளத்தையும் அறிந்து விட்டோம் என்றால், நான் எனக்கு சாதாரண வாழ்க்கை வாழ்றதுக்கு தேவையில்லை. யாரையா என்ன பதிமுறுத்த முடியும்? யாரையா என்ன மரணத்தை சொல்லி பயமுறுத்த முடியும்? யாரையா என்ன கொலை செய்வேன் என்று சொல்ல முடியும்? கொலை செஞ்சா கொலை செஞ்சுட்டு போ. அந்த அன்புக்கு இந்த உயிரில் 10,000 உயிர் இதை கொடுக்கிறதுக்காக ஆயத்தம் என்று தைரியமாக சொல்கிற ஒரு பெரிய சேனை எழுப்பித்தான் ஆகும். நல்ல கவனி. தேவனோடு கூட பேசுகிறார். In Christ, the first revelation is I am a child of God. I am a child. I am a child. I will give anything for him. I can even give my life. அதனால தான் இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்றி வரணும்னா தன் ஜீவனை வெறுத்தா, தன் ஜீவனை வெறுத்து என் பின்னை பின்பற்றி கிடையாது. ஏன்னா என்னுடைய அன்பை அவன் மாத்திரம் தான் ருசிச்சிருக்கிறான், அவள் மாத்திரம் தான் ருசிச்சிருக்கிறாள். அந்த அன்புக்காக எதையும் செய்வதற்கு அவன் ஆயத்தமாயிருக்கிறான், அவள் ஆயத்தமாயிருக்கிறாள். இன்னொரு காரியத்தை இயேசு சொல்றதை கொஞ்சம் காட்டுறேன். இன்னொரு காரியத்தை சொல்றார், வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துல ஆண்டவர் நம்மை குறித்து இன்னொரு வெளிப்பாட்டை சொல்கிறார். என்ன வெளிப்பாடு? தெரிந்த வசனங்கள், ஆனாலும் கொஞ்சம் வாசித்து புரிந்து கொள்ளும்படியாக வாசிக்கலாம்.
13வது 14வது 15வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவரையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஹலோ, another step forward. என்னவா? ஹalleluya. நல்ல கவனிங்க. மகனா இருக்கிறது எளிதாக இருக்கலாம் ஒருவேளை குடும்பத்துல பிறந்ததுனால. பட் மகனையே ஃப்ரெண்டா வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது இல்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்ததை அறிய மாட்டான், செய்கிறதை. நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஹalleluya. ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? நீங்க ஊழியக்காரன் இல்ல, நீங்க என்னப்பா? பக்கத்துல உங்க பாத்துங்க, நான் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க, நான் யாருன்னு தெரியுமா? என் ஃப்ரெண்டு யாருன்னு தெரியுமா? யாராவது போலீஸ்காரன் டிராபிக்ல பிடிச்சு நிறுத்தின உடனே எனக்கு வைத்தியலிங்கம் தெரியும். வைத்தியலிங்கம் 2 வருஷம் இருப்பாரு, 3ஆவது வருஷம் ஆளை காணும். உண்மைதானே? ஆமா, வைத்தியலிங்கம். கண்ணனை தெரியும். கண்ணனை அவன் பார்ட்டியிலே கிடையாது. இப்போ போலீஸ்காரன் சொல்றான் அவன் பார்ட்டியிலே கிடையாது. பார்ட்டியில இருக்கும்போது நாங்க பயப்பட்டோம், இப்ப பயப்படுறது இல்ல. உங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்த கண்ணன் வைத்தியலிங்கம் எல்லாம் தெரியும். அதனால வெளியில இருந்து வந்தவங்களுக்கு தெரியாது. நான் வெளியில இருந்து வந்தாலும் எனக்கு இங்குள்ள ஆட்கள் எல்லாம் தெரியும். நல்லா கவனிங்க ஐயா, கவனிங்க. போலீஸ்காரன் பிடிச்சாலே தெரியாத ஆளையே தெரிஞ்ச மாதிரி. நேற்று சென்னையில பாஸ்போர்ட் ஆபீஸ்க்கு நான் போனோம். எனக்கு பாண்டிச்சேரி கூட்டத்துக்கு வரணும். நீங்க சென்னையில பாஸ்போர்ட் ஆபீஸ் போயிருந்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய 1.5 மைல் கியூ அப்படி போய் இப்படி போய் வரும். அதுல நான் நின்று இங்க வரணும்னா நான் கூட்டத்துக்கு வர முடியாது. அதனால என்னுடைய ஆபீஸ்ல என்ன செய்யிருந்தாங்க, டிராவல் ஏஜென்ட கூப்பிட்டு அவன்கிட்ட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அண்ணன் வராரு, அவருக்கு ராத்திரி தான் வராரு, காலையில ஆபீஸ்ல வேலை முடிச்சுட்டு அவர் சாயங்காலம் பாண்டிச்சேரிக்கு போய் கூட்டத்துல பேசணும்யா, அதனால அவருடைய பாஸ்போர்ட் அடிஷனல் புக் வாங்கணும், இவ்வளவுதான். ஆனாலும் அவரு பாஸ்போர்ட்ல 2 சீல் குத்தணும், அவர் காசு கட்டணும். ஏஜென்ட்டுக்கு இந்த நாட்கள்ல உள்ள போக முடியாது, ஆள் தான் போகணும். யார் பாஸ்போர்ட் அவங்க தான் போகணும். அதனால அண்ணன் வராரு, என்ன பண்ணுவியே தெரியாதுன்னு சொல்லி ஆபீஸ்ல சொல்லிட்டாங்க. நான் ஒரு 9:30 மணிக்கு அந்த பாஸ்போர்ட் ஏஜென்ட், அந்த டிராவல் ஏஜென்ட் ஆபீஸ் போனேன். அங்க ஒருத்தர் என்ன பார்த்து சொன்னார், சார் நான் உங்க கூட வர முடியாது, ஐ எம் சாரி அபவுட் இட். என்ன உள்ள விட மாட்டான். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், நீங்க அங்க போங்க, போன உடனே வரிசையில எல்லாம் நிக்காதீங்க, நேரா போய் காக்கி சட்டை போட்டவங்க இருந்தாங்க, நான் அவட மெல்ல சொல்லுங்க, கோபி சாரா பாக்கணும்னு சொல்லி. அவன் அப்படிமா நீங்க போயிட்டே இருங்க உள்ள. அடுத்த ஒரு காக்கி சட்டை பாப்பீங்க, அங்க கோபி சாரை பார்க்கணும், உள்ள போயிட்டே இருங்க. அதுக்கு பிறகு போய் சொல்லுங்க, அங்க ஒரு அங்க 3வது 2வது மாடியில அங்க போனீங்கன்னா அங்க ஒருத்தர் இருப்பான், அங்க வாசல் விட்டு ஒருத்தனையும் உள்ள விட மாட்டான். அவன் சொல்லுங்க கோபின்னு சொல்லுங்க, அம்பாட்டு உள்ள விட்டுக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லி விட்டார். அந்த 1.5 மைல் கூயு அங்க போனா உள்ள நுழையவே முடியல. அங்க நான் உள்ள போனோன்னு ஒருத்தன் கத்துறான், யோ எங்கடா போறேன். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. நான் நேர அந்த காக்கி சட்டை போட்டேன், உங்களுக்கு தெரியும், செக்யூரிட்டி கார்டு. நான் கோபி பார்க்க வந்த சொன்னாரு, சாரி நீங்க சார் போங்க சார். அவர் மட்டும் போல வேற யாரும் வெளியே அவளை வேட்டி அடிச்சிட்டான். நான் உள்ள நட போட்டேன். அடுத்த காக்கி கோபி, அடுத்த காக்கி கோபி. நான் உள்ள வரைக்கும் போயிட்டேன், ஆபீஸ் உள்ள வரைக்கும் போயிட்டேன். இன்னொரு தடவை எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம், கோபின்னு சொல்ல உள்ள வரைக்கும் போயிட்டேன். உள்ள போனோட அவரு வாங்க சார் உட்காருங்க சார். அவர் கோபி, அவர் என்னமோ 10 வருஷமா ஃப்ரெண்டு மாதிரி என்கிட்ட வாங்க சார் உட்காருங்க சார், நீங்க உட்காருங்க சார், நானே எல்லாத்தையும் பார்த்துறேன் சார். என்ன நடக்குது, அவருக்கு அவர் ஃப்ரெண்டு, அந்த ஆளுக்கு இந்த வரவேற்புனா என் ஃப்ரெண்டு அவர் நடக்காம இருக்குமா? ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, எனக்கு இயேசு கிறிஸ்து ஃப்ரெண்டுங்க. அப்படியா? அப்ப நான் 2வது கேள்வி கேட்கிறேன்,
உங்க ஃப்ரெண்டு நான் எல்லாத்தையும் சொல்லி இருக்கிறாரு அவங்களுக்கு. அவர் சொன்னாரு, ஏன் ஃப்ரெண்டுனா என் பிதா சொன்னதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஊழியக்காரனுக்கு எங்க போகணும்னு தான் சொல்றேன்னா எதுக்கு போவேன்னு சொல்ல மாட்டேன். டிரைவர் எனக்கு ஊழியக்காரன், அவனுக்கு என்ன சொல்லுவேன், கார்ல ஏறி உட்காந்து நேர காந்தி சிலை பக்கத்துல போப்பா. அவன் உடனே கேட்க, எதுக்கு சுவாமி, எதுக்கு எஜமானே காந்தி சிலை பக்கத்துல எதுக்கு? நான் என்ன சொல்லுவேன், டேய் வண்டி விட்டு இறங்குடா, வேற டிரைவர் கொண்டா. நான் சொல்ற இடத்துக்கு போறவனுக்கு பேரு வேலைக்காரன். ஆனா நான் பிள்ளையா இருந்து நான் டிரைவர் உட்காந்து எங்க அப்பா ஏறி உட்கார்ந்தானா காந்தி சிலைக்கு போனேன். என்னப்பா, டே அங்க ஒரு முக்கியமான ஆளை பார்க்கண்டா. எதுக்குப்பா? கொஞ்சம் காசு தரணும்டா. எவ்வளவு தரணும்பா? இறங்கி போடா அப்படின்னு சொல்றோமா? இல்ல, பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லியிருக்கோம். ஏன்னா ஒருவேளை போற வழியில ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இவனா அது கலெக்ட் பண்ணிடுவான். டிரைவர் கிட்ட நம்ம சொல்றது இல்ல, ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி இருந்தாலும் சொல்றது இல்ல, இவன் வாங்கிட்டு போயிட்டான். Can you understand? A simple truth, simple truth, so simple. ஆண்டவர் சும்மா இதெல்லாம் வசனம் வாசிட்டு போயிடும். ஆண்டவர் ஒன்னார், நீங்க ஊழியக்காரங்க உங்களை சிநேகிதர் எல்லாம் சொல்லியிருக்கேன்பா, வாங்க வாங்க. உடனே நம்மளும் ஆண்டவர் சோத்திரம் ஹல்லேலூயா போயாச்சு. பக்கத்துல கை பிடிச்சுக்காங்க. உங்களுக்கு ரகசியம் எல்லாம் தெரியுமா? அப்பாவின் ரகசியம் தெரியுமா? கேட்டுதான் வைங்களேன் கொஞ்சமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. I am more than a child. I am now so close, understanding everything. Hallelujah. ஆனா அந்த வசனத்தோட நின்னு இருந்தா நமக்கு ஒரு பாதகம் இல்ல. அவர்கிட்ட சொல்லலாம், யோ எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னால ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லிட்டாரு. என்னமா, சிநேகிதன் என்ன செய்வானா? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும். இப்ப பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 நிமிஷம் முன்னால தான் சொன்னீங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்களே. சொல்லுங்க, ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல, இதுவும் அடங்கும் அதுல. வெறும் ரகசியம் கேட்கறது மட்டும் ஃப்ரெண்ட் இல்லையா, இதுவும் அடங்கும். என்ன அடங்கும்? ஹல்லேலூயா. கொடுப்பீங்களா? நான் காசே கொடுக்கறது இல்ல, ஜீவன் எங்க கொடுக்கறது? நான் நேரம் கொடுக்கறது இல்ல, காசு கொடுக்கறது இல்ல, சுகத்தை கொடுக்கறது இல்ல, ஒரு வேட்டிய கலட்டியே கொடுக்காத ஆளையா என்னைய போய் ஜீவனை கொடுக்க சொன்னா எப்படி ஐயா என்று கேக்குறீங்களா? அதனாலதான் நிறைய பேருக்கு அவர் ஃப்ரெண்டோ இல்லையான்னு தெரியல. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து வந்து சொன்னார், என் சிநேகிதனாகி ஆபிரகாம். ஏன்னா அவன் வேலைக்காரனா இருந்தாலும் ஃப்ரெண்டா இருக்கிறான். நான் செய்ய போகிறது அவனுக்கு மறைப்பேனோ? தேவ பிள்ளையே, இந்த தேசத்துல தேவன் ஒரு பெரிய வேலை செய்ய போகிறார். அதை ஆரம்பித்திருக்கிறார். என்னோடு கூட நீ வடநாட்டுக்கு வந்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். மசௌடி என்கிற இடத்துக்கு போயிருந்தோம். இப்போ போன மாதத்துல, இந்த மாசம் யுத்த சத்தத்துல கொஞ்சம் போட்டிருக்காங்க. மசௌடிங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அங்க போறதுக்கு நாங்க போன போது அங்க பீகாருடைய ஐஜிபி, அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் என்கிட்ட கேட்டார், ஜெபக்குமார் உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? அவர் ஹீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் கேட்டார், உனக்கு வேற இடமே கிடைக்கலையா கூட்டம் நடத்துறதுக்கு? அங்கதான் கொண்டு போடணுமா? என்ன அங்க ரன்பீர் சேனா, சன்பீர் சேனா, அவன் இவன் எல்லாம் அங்கதான் ஹெட் குவார்டர்ஸ். போலீஸ் 6 மணிக்கு மேல வெளியே ஆட்களை பார்க்கறது கஷ்டப்படுறதுனால போலீஸே வெளியே போகாது. அங்க நாங்க கூட்டத்துக்கு போனதுக்கு பாட்னால இருந்து 40 கிலோமீட்டர் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஐஜிபி எங்களுக்கு ஃப்ரெண்டா இருந்ததுனால எங்களை பாட்னா வரைக்கும் கொடுக்கறதுக்கு முன்னால ஒரு போலீஸ் வேன், பின்னால ஒரு போலீஸ் வேன், ஆயுதம் இங்கே ஸ்பெஷல் போலீஸ்கார எங்களே கூட்டு போனோம். அப்படிப்பட்ட இடம் அது. ஒரு சின்ன பட்டணம் மசௌடின்னு சொல்லி. மசௌடின்னு சொன்னா அங்க உள்ளவங்க எல்லாம் கிடுகிடுன்னு ஆடுவாங்க. இதுவரைக்கும் சரித்திரத்துல கூட்டம் நடந்ததில்லை. அந்த இடத்துக்கு கூட்டம் போடணும் நாங்க போயிருக்கோம். நாங்க கூட்டம் போடணும்னு ஒரு 10 நாளைக்கு முன்னால நோட்டீஸ் ஒட்ட ஆரம்பிச்சதை பார்த்தான் ஒரு ஆளு. அவன் என்ன செஞ்சான், அயோத்தியாவில இருந்து ராமாயணம் சொல்லி கொடுக்கிற ஒரு பெரிய சாஸ்திரியை கூப்பிட்டு நம்ம எந்த மாதிரி நோட்டீஸ் போட்டோமோ அதே மாதிரி நோட்டீஸ் போட்டு ஊரெல்லாம் ஸ்பீக்கர் கட்டி, எல்லா எலக்ட்ரிசிட்டி போஸ்ட்லயும் ஸ்பீக்கரை கட்டி அவன் ஒரு பெரிய அமக்களமான ஒரு விழா நடத்தினான். நடந்தது என்ன தெரியுமா? அந்த கூட்டத்துக்கு போனாங்க 200 பேரு. நம்ம நடத்தின முதல் முறையாக நடத்தின சுவிசேஷ கூட்டத்துக்கு போனது 20,000 பேர். கலங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா.
நாங்க போட்ட எந்த கிரவுண்ட்ல போட்டோமோ அந்த கிரவுண்டுக்கு எதிர்த்தால, என் மேடைக்கு எதிர்த்தாலதான் அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணின அந்த லீடருடைய வீடு. ஆனா அங்க இருந்து பஞ்சாயத்து சொல்றான், இவனுங்க என்ன மந்திரம் வச்சிருக்கானோ தெரியல, எல்லாரும் இங்கதான் வாரான். என்னைய கூப்பிட்டு இருந்தவங்க எத்தனை பேர் உட்கார்ற மாதிரி கூடாரம் போட்டுதான் தெரியுமா? 500 பேர் உட்கார்ந்த மாதிரி. கூட்டத்துக்கு வந்தது 9000 பேர். அல்லேலூயா. முதல் நாள்லயே கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அங்க ஒருத்தன் யாதவ் ஒருத்தன் அங்க வந்து அவன் நெஞ்சு வலியோட கூட உள்ள கால வச்சானோ இல்லையோ, நெஞ்சு வலி போன இடம் தெரியல, அவன் அங்கே குதிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் சொன்னார் எனக்கு, இங்க உள்ள வந்தவன் ஒருத்தனுக்கு நெஞ்சு வலியோட வந்தான், உள்ள வந்து அவன் ஓடி வந்து அவன் சொல்றான், யோ என்ன பேரையோ எனக்கு தாயா அப்படின்னு நெஞ்ச அடிச்சு சொல்றான். அல்லேலூயா. யாருக்கும் ஜெபிக்கலையா, உள்ள கால் வச்ச உடனே நெஞ்சு வலி போன இடம் தெரியல. அல்லேலூயா. கர்த்தர் தேசத்துல கிரியை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரா? ஆரம்பிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 20000 மக்கள்ல ஒரு கிறிஸ்தவனும் கிடையாது. அந்த 20000 மக்கள் அந்த கூட்டம் முடிஞ்சு நான் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தேன், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கா, நீ இயேசு உன்னோடு கூட இருக்கிறார்னு சொன்னோனே போகிற பெண்கள் கூட்டத்தை முடிச்சு போற பெண்கள் ஒருவரோட ஒரு என்ன பேசிக்கொண்டு போறாங்க தெரியுமா? இனிமே பகவானை தேடி அங்கெங்கெல்லாம் போக வேண்டாண்டி, உள்ளே வந்துட்டாரு. இனிமே அவனை இவனை செவனன்னு தேட வேண்டியது எல்லாம் உள்ள வந்து பொம்பளைங்க பேசிட்டு போறாங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒரு 6000 பேர் வந்தாங்க. 12 மைல் கொளுத்து வெயில்ல ஒரு டென்ட் போடாம 12 மணிக்கு ஆராதனை நடத்தணும். அப்ப நான் சொன்னேன், நாங்க இன்னைக்கு சாயங்காலம் கூட்டத்தை முடிச்சிட்டு போயிருவோம். இயேசு உனக்குள்ள இருக்கனால இந்த பகுதியில் இருக்க பிசாசு பிடிச்சவன் வியாதி பிடிச்சவனுக்கு எல்லாம் சோம் பண்ண வேண்டியது நீ தான் வேலைன்னா எல்லாரும் பக்கத்துல இருக்க மேல கை வச்சுட்டான். அப்பமே கை வச்சு ஜெபம் நான் சொல்லவே இல்லை. அவனை வியாதியாத போய் அவனே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாயா. கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டா, தேசம் அசைகிறது. ஹல்லேலூயா. இந்த பெரிய காரியத்தை நான் செய்ய போறத நீ சிநேகிதன் என்றால் அறிந்திருப்பாய். நீ வேலைக்காரன் உனக்கு தெரியாது. நிறைய வேலைக்காரர்கள் உண்டு. ஆண்டவர் சொன்னார், இனி உங்களை ஊழியக்காரன் சொல்வார். ஊழியக்காரனுக்கு தெரியாதத சிநேகிதனுக்கு சொல்லுவேன். நிறைய ஊழியக்காரனுக்கு தெரியாது, இப்ப சிநேகிதர்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஊழியக்காரன் வேற மாதிரி, வேலைக்காரனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் இன்னும் சர்வெண்ட் ஆஃப் காட் தான், நம்ம ஃப்ரெண்ட் ஆஃப் காடாக உயர்த்தப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை தன்னுடைய நேசத்தினால இழுத்து கொண்டது மாத்திரமல்ல, தன் உள்ளத்திலே இருக்கிற எல்லாவற்றையும் நமக்கு சொன்னதுனால நாம் அவருக்காக ஜீவனை கொடுக்கவும் ஆயத்தம். தேவ பிள்ளையே, இது வேதம் காட்டுகிற உண்மை. உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வேதம் காண்பித்து கொடுக்கிற தெளிவான உண்மை. இதை ஏதோ மறந்து விட்டோம், எங்கேயோ புரிந்து கொள்ளாமல் போய்விட்டோம். ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு இல்லை. சிநேகிதன் என் ஆண்டவருக்காக என் ஜீவனையும் தருவேன். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்ல விரும்புகிற காரியத்தை கொஞ்சம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். மூன்றாவது பதவி நன்றாக கவனிங்கள். கிறிஸ்துவுக்குள் நான் அந்த ஸ்தானாதிபதி, அம்பாசிடர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. நம்ம யாரையா? அம்பாசிடர், ஸ்தானாபதி. அதாவது என்ன அர்த்தம்? என் நாட்டின் பிரதிநிதியாக நீ அந்த நாட்டில் போய் இருந்து எனக்காக கிரியை செய்ய என்று சொல்கிற உன்னத நிலைமை. அல்லேலூயா.
I am not only a child of God, I am not only a friend of God, but I become an ambassador, sending forth by my God to the another nation to inherit and establish his kingdom. திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விட்டுட்டு வேலைக்காரனெல்லாம் அனுப்பினார். அதுல ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? சிலரை கல்லெறிந்து கொன்று விட்டார்கள், சிலரை அடித்து வெறுமையாக்கி அனுப்பி விட்டார்கள், சிலரை சிறையிலே போட்டு விட்டார்கள், எல்லாம் செய்தாங்க. அப்போ என் குமாரனை அனுப்பினால் அஞ்சுவார்கள் என்று எண்ணி தன் குமாரனையே பிதாவானவர் அனுப்பினது போல. Brother, you are not ordinary. You are not ordinary, sister. My sister, you are not ordinary. You are representing God in this Pondicherry. You are representing God in Kadalur. You are representing God in Madras. You are representing God in Vellore. You are representing God in Bihar. You are representing God wherever from you are. நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லுகிற ஒரு பெரிய மாவீரன் இருந்தான். அவனுக்கு விரோதமாக ஒரு பெரிய படை எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டு அவனுக்கு விரோதமாக செயல்பட வேண்டும் என்று வந்தபோது நெப்போலியன் போனபார்ட்டுக்கு தெரிந்தது. என்ன தெரிந்தது தெரியுமா? உனக்கு விரோதமாக எகிப்தியர்கள் வருகிறார்கள், யுத்தம் பண்ணிக்கிறதுக்கு வருகிறார்கள் என்று சொன்ன உடனே அவன் ஒன்று செய்தான், ஒரு அம்பாசிடர் அனுப்பினான். போய் சொல், அங்கே சொல், என்னை எதிர்க்க வேண்டாம் என்று நீ போய் என்னுடைய நாமத்திலே சொல். இந்த அம்பாசிடர் போனார். என்ன செய்தார் தெரியுமா? இந்த அம்பாசிடர் போய் என்ன செஞ்சார் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லுறேன். அந்த எகிப்தின் ராணுவ தளபதி வருகிறான், இவர் அம்பாசிடர் ஆஃப் நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்லி போய் அங்க ஒரு கோடு போட்டார். ஒரு குச்சி கையில் வச்சிருந்தார். நெப்போலியனுடைய அம்பாசிடர் ஆகிய நான் எகிப்தின் சேனாதிபதியையும் சேனையும் பார்த்து சொல்கிறேன், இந்த கோடை தாண்டினேனா வேற நடக்கும். என்ன நடந்தது தெரியுமா? சரித்திரத்தை எடுத்து வாசி பாருங்க. ஒரு இன்ச்சு முன்னால வரமாட்டேங்கி, கால் முன்னால நிக்கிற ஒரே ஒரு ஆளுதான். ஒன் மேன், ஒரே ஒரு மனுஷன் நிக்கிறான். இங்க ஒரு பெரிய சேனையே நிக்குது. அவன் சொன்னதெல்லாம் இதெல்லாம் நான் அந்த நெப்போலியன் போனபார்ட் என்று சொல்கிற மாவீரனுடைய அம்பாசிடராக சேனாபதியாக நிற்கிறேன். நான் உனக்கு அவனுடைய பேரிலே கோடிட்டு சொல்கிறேன், இந்த கோட்டை தாண்டினேனா வம்பு. ஒரு இன்ச்சும் தாண்டலையா? ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த ஆள் சும்மா சொல்லல. இந்த ஆள் சொன்னானா இவன் அரசாங்கமும் சேனையும் பின்னால நிக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அம்பாசிடர் பதவி வேணும்? கை வைத்துங்க பார்க்கலாம். கை வைத்துங்க. எத்தனை பேருக்கு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக? அல்லேலூயா. திருச்சினாலும் சரிதான், வெள்ளூர்னாலும் சரிதான், கடலூர்னாலும் சரிதான், விழுப்புரம்னாலும் சரிதான், திண்டிவனம்னாலும் சரிதான் நிக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்படி போய் நிக்க முடியுமான்னா தனியா எப்படி? என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்பாங்க, 33 வருஷம் ஆச்சுங்கிறீர், பீகார் இப்பவுமே இப்படி இருக்குது, அப்ப எப்படி தனியா வந்து நின்னீரு? எப்படியே தனியா வந்து நின்னீரு? இன்னைக்கு இருக்கிறத காட்டில அன்னைக்கு 15 கிட்டத்தட்ட 20 கிலோ குறையா இருந்தேன். தனியா தான் நிக்க முடிஞ்சது. எனக்கு ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், நான் தனிமையா போகல. அவருடைய சேனையும் அவரும் அவருடைய அதிகாரமும் என்னோட கூட இருக்கிறது என்கிறதுனால, நான் அந்த அதிகாரத்துல போனதுனால அந்த சத்துரு இதுவரைக்கும் என் மேல கை போடல. யுத்தங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பலவான காரியங்கள் நடந்தது, ஆனா இதுவரைக்கும் ஒருத்தனாவது கை போடல. ஏன்னா சொல்லுவான், ஒரு தடவை இப்படி நடந்தது. நாங்க இப்ப இருக்கிற சிக்கரியால நடந்துக்கும் போது நாங்க மேல படுத்திருக்கோம், ஜன்னல் கதவு இல்லாத வீட்டுல படுத்திருக்கோம். கீழே 15 பிள்ளைங்களோடு கூட ஒரு சகோதரி இப்போ இறந்து போயிட்டார்கள் போன மாசத்துல. இந்த சாந்திங்கிற சகோதரி 15 பிள்ளைங்களே வச்சு படுத்துட்டு இருக்காங்க. கீழே பிள்ளைங்க எல்லாம் படுத்திருக்காங்க, மேல ஜன்னல் கதவு கிடையாது, கிரில் கிடையாது. நாங்க அந்த வீட்டுல படுத்திருக்கோம். 6 பேர் துப்பாக்கி தூக்கிட்டு வந்து
இந்த கிரில்ல நின்று இருக்கான். எல்லா பிள்ளைங்களும் எந்திரிச்சிச்சு. 11 மணி 11:30 மணி இருக்கும் ராத்திரியில. 11:30 மணிக்குள்ள பிள்ளைங்க எல்லாம் எந்திரிச்சிட்டு அந்த சத்தத்துல எந்திரிச்சிட்டு அதுங்களுக்கு எந்திரிக்கிறதுக்கு பயம். ஐயோ அங்கிளை போய் பிடிச்சிட போறானுங்க, அங்கிளை பிடிச்சிருக்கானு சொல்லிக்கு அந்த சாந்திங்கிற சகோதரி சொல்லிக்கு நம்மளாம் ஜோம் பண்ணணும் சொல்லிக்கு இதுங்கெல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் துப்பாக்கி 6 பேரும் சொல்றான். ஒருத்தன் சொல்லியிருக்கான், இந்த பிள்ளைங்க கிட்ட என்னடா இருக்குது, அனாத பிள்ளைங்க, மேல போவோம், அந்த ஆளு மேலதான் இருக்கிறான், மேல போனா கிடைக்கும். பக்கத்துல இருக்கும் சொல்றான், அந்த ஆள் மேல கை போட முடியாது, அவன் கிறிஸ்தவனாக்கும். அந்த ஆள் மேல கை போட முடியாது, கிறிஸ்தவன் சொன்ன உடனே இந்த 6 பேரும் ஓட்டம் முடிச்சிருக்காங்க. நான் எனக்கு தெரியாது, நான் நல்லா நிம்மதியா தூக்கம் மேல. இந்த 6 பேரும் ஓட்டம் பிடிச்சா அங்க எதிர்த்தால முள்ளுக்கம்பி வேலி கட்டி இருந்தான் அடுத்தவன். அவ்வளவு பேரும் அங்க போய் சத்தம் போடுறான், லவா லவா, ஐயோ அம்மா அப்பா பாபுரே பாபுன்னு சொல்றான். நான் தான் டிஞ்சர் கொண்டு போட்டேன். போய் டார்ச் எடுத்துட்டு பார்த்தா அவன் முள்ளுக்கம்பியில இங்க கிழிச்சிருக்கு டிஞ்சர் போட்டு. எதுக்குப்பா வந்தீங்கன்னா, சும்மா வந்தோம் சார், சும்மா வந்தோம். அப்ப சொன்னா, அப்பமே சொன்னேன், நீர் கிறிஸ்தவர் ஒன்னா பத்தாட்டாரு நம்மள விடு, இங்கே வந்துட்டு பாரு அப்படிங்கிறான் ஒருத்தன். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா இதெல்லாம்? எப்படி தெரியுமா? நீயும் நானும் சாதாரண ஆள் அல்ல, கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி. நீ வேலைக்கு போறாயா, அங்க சொல்லு நான் ஸ்தானாதிபதி என்னட்டு. நீ படி கொடுத்து போறாயா, அங்க சொல்லு நான் ஸ்தானாதிபதி. நீ எங்க இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி, நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி, நான் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதி. ஆனா அதனுடைய முக்கியமான ஊழியம் ஒப்புரவாக்குதலே. ஜனங்கள் தேவனோடு ஒப்புரவாகாததால தேவ ஆசீர்வாதத்தை இழந்து, தேவ மகிமை இழந்து, தேவ சமாதானத்தை இழந்து, தேவ சந்தோஷத்தை இழந்து, சாத்தானால பீறி போடப்பட்டு இருக்கிற அந்த ஜனத்தை அவர்களையும் தேவனையும் இணைத்து விடும் கருவியாகத்தான் தேவன் உன்னையும் என்னையும் இந்த பூமியிலே ஸ்தானாபதியாக வைத்திருக்கிறார். முந்தா நாளோ 4ஆம் நாளோ நான் டெல்லியில் இருந்தேன். இங்க ஒரு சகோதரன், வாலிப சகோதரன், அவருக்கும் 2 சின்ன பிள்ளைகள், நன்றாக ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். 3 வருடத்திலே 3500 பேர் ஆண்டவருக்கு சொந்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள், சபையாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். டெல்லி in 3 years 3500 people. எப்படிப்பட்டவர்கள் மத்தியில தெரியுமா? எப்படிப்பட்டவர்கள் மத்தியில தெரியுமா அவர்கள் ஆண்டவர் உபயோகப்படுத்திருக்காரு? டெல்லியில ஒரு மக்கள் கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க தொழில் திருடுறது. யாருக்கு தெரியுமா பொண்ணு கொடுப்பான்? எந்த மாப்பிள்ளை 2 தடவையாவது ஜெயிலுக்கு போயிருக்கான் அவன் தான் பொண்ணு கொடுப்பான். திருட்டு குற்றத்துல 2 தடவையாவது மாப்பிள்ளை வந்தோட மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கிறான்னு கேட்க மாட்டான், எத்தனை முறை ஜெயிலுக்கு போனார். அப்படித்தான் பொண்ணு கொடுக்கிறான் இன்னைக்கு இருக்கிற அந்த ஜனங்களுக்குள்ளையும் கர்த்தர் அவரை உபயோகப்படுத்தி கிட்டத்தட்ட டெல்லியில பல இடங்களில 100 இடங்களுக்கு மேலாக ஆராதனை குழுக்களை ஆரம்பித்து 3500 பேரை 3 வருஷத்துல ரட்சித்த பட அந்த சகோதரன், வாலிப சகோதரன், 2 சின்ன பிள்ளைகள். போன மாதத்துல அவருடைய மனைவியை பாம்பு கடித்து அவள் செத்து போனாள். Can you just imagine? Can you just imagine? அந்த சகோதரன் நாங்கள் போயிருந்த அந்த கன்சல்டேஷன்ல அவர் வந்திருந்தார். ரோட்ரிக்ஸ். அவருடைய முகத்தை நான் பார்த்தேன். அவரை கட்டி தழுவி முத்தமிட வேண்டும் என்று போல இருந்தது. 3500 பேரை 3 வருடங்களுக்குள்ள சபையாக்கி விட்ட ஒரு வாலிபன். ஆனால் அவளை எழுந்து சொன்னா, கர்த்தர் சகல ஆறுதலின் தெய்வன் என்பதை ருசித்து பார்ப்பதற்கு கர்த்தர் என்னை பாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நான் சென்று போன பின்பு இந்த திருட்டு, கொள்ளை, கற்பழிப்பு பழக்கங்களில் உள்ளவர்களுடைய வாழ்க்கை மாற்றிவிட்டேரே, அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் ஆண்டவர் என்னை அம்பாசடராக, ஸ்தானாபதியாக வைத்திருக்கிறார். ஆகையினால மரணம், என் மனைவியின் மரணம் என்னை அங்கே இருந்து அசைக்க முடியாது. ஏனென்றால் நான் இல்லை, இந்த அங்கே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். Nothing moves me. Nothing moves me. Nothing moves me. Nothing moves me.
அம்மா, என்னுடைய சாட்சி சொல்லி பெருமைப்படுவதில்லை. நான் மற்றவர்களின் சாட்சி சொல்லி நான் உனக்கு சவால் எடுக்கிறேன். நீயும் நானும் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதியாக ஜனங்களை தேவனோடு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை புரிந்து கொண்டவர்களாக செயல்படுவதற்கு கர்த்தரின் வல்லமையையும் அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் உடையவர்களாக சுதந்திரிக்க வேண்டிய எல்லையை போனால் தான் இந்த தேசத்தை பிடித்திருக்கிற சத்துருவின் பிடிவிடும். இல்லை என்றால் ரத்தம் கேட்கும் பிசாசுகள் இந்த இந்தியாவை பாழடித்து விடும். நான் யார் என்று புரிந்து கொண்டு விட்டேன் பிரதர். இனி நான் சாதாரணமாக வாழப் போவதில்லை. அவருடைய பிள்ளையாக அவரோடு கூட பாட நம்பிப்பதற்கும், அவருடைய சிநேகிதனாக ஜீவனை கொடுப்பதற்கும், அவருடைய ஸ்தானாதிபதியாக எந்த ஆபத்தை எதிர்கொள்வதற்கும் நான் ஆயத்தம் என்று சொல்கிறவர்களை தேவன் தேடி வந்திருக்கிறார். எல்லாருடைய கண்களும் மூடட்டும். உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. உயிர் வாழும் நாட்கள் எல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரேவும் சேவைக்கே, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கே. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. Blessed be the name of the Lord. He is worthy to be praised and adored. So we lift up holy hands in one accord, singing, blessed be the name, blessed be the name, blessed be the name of the Lord. Blessed be the name, blessed be the name.